வணக்கம். TwithG யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்துட்டு நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சஜஷன் கொடுத்தீங்க. நான் அதனால பேசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் நேராக ப்ளவுஸு சொல்லி கொடுத்துட்டு சுடிதார் சொல்லி கொடுத்தேன்னா அதில் நீங்கள் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது, பண்ணவும் முடியாது, அது புரிஞ்சிக்க முடியாது. அதனால் பேசிக்லேருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு முன்னாடியே உங்களோட டெய்லரிங் இதில் எவ்வளவு நீங்கள் ப்ராப்ளம் பண்ணாலும் சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் புரிஞ்சிருப்பீங்க. அதனால் நான் பேசிக் சொல்லி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆரம்பத்தில் நம்மளோட முதல் வீடியோ ப்ளவுஸுக்கு ரிங்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா ரிங்கு வந்து நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளவுஸுக்கே வந்து ரிங்கு போயிடுச்சுன்னா கூட பண்ணிக்க முடியல. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ரிங்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரிங்கு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. நூல், ஊசி, கட் பண்ண ட்ரிம்மர். இந்த துணி நான் 2 லேயர் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது அது தப்பமாக இந்த மாதிரி மடிச்சு இருக்கும் தப்பமாக. இப்போ நம்ம ட்ரையல் பண்ணுறதுனால 2 லேயர் எடுத்துக்கிட்டால் தான் நிற்கும். அதுக்காக 2 லேயர் எடுத்திருக்கேன். அதனால் இப்போது இந்த ஊசி எடுத்துகிட்டு நான் இது ப்ளூ கலர் நூல் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நம்ம இப்போ எடுக்கும்போது ஒயிட்டோ சேம் கலராக இருந்தால் தெரிஞ்சுக்காதுங்கிறதுக்காக நான் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸாக இருந்தால் சேம் கலர் போடுவோம். அப்போது இதில் வந்து நூல் எடுத்துப்போம். நூல் எடுத்து ஊசியில் 2 லேயர் கோத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு லேயராக கோத்துக்கிட்டிங்கன்னா 4, கீழே வந்து 4 லேயர் வரும். நாலு வந்துடும். 4 சரிசமமாக வச்சு ஒரு நல்ல முடிச்சு போட்டுக்கோங்க. அவராமல் ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டாச்சா? அவ்வளோதான். இவ்வளோ. இப்போது நம்ம இந்த துணியோட அடிபாகத்தில் இங்கே கீழ்பாகத்துலேருந்து இப்போ எடுக்கணும். நம்ம ப்ளவுஸோட எப்போவுமே இந்த கீழ்பாகத்துலேருந்து தான் பண்ணுறது. எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுக்கிட்டு இப்படி நேராக குத்தி உள்ளே எடுத்துக்கோங்க. ஏன்னா முதல்ல பண்ணுறனால நமக்கு நிற்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. ப்ளவுஸில் பண்ணாலும் சீக்கிரம் கட் ஆகிடும் சொல்லுவாங்க. அதனால் இப்படி எடுத்துகிட்டு உள்ளார ஒரு லேயர் கொடுத்துட்டு நம்ம ரிட்டன் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோதான். மேலேயும் கீழேயும் ஒரு 4 வாட்டி நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 வாட்டி எடுத்துகிட்டு ஊசி மேல் பக்கம் தெரிகிற பக்கத்தை உங்கள் கை பக்கமாக திருப்பி இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த நூல் எடுத்து ஆள்காட்டி விரல் மேலே இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இந்த ஊசியோட நுனி பாகத்தை நம்ம கொடுத்தோம்னா துணியோட குத்தி சேர்ந்து வரும். அதனால் அடிபாகத்தை எடுத்து நம்ம இந்த 4 நூல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த நூல் இது உள்ளார கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஆள்காட்டி விரலுக்கு இருக்கிறத அப்படியே ஒட்டி 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 இப்படியே எடுக்கணும். இப்படி எடுத்து இந்த மாதிரி உள்ளார கொடுத்து இப்படி ஒட்டி ஒட்டி எடுத்தோம்னா அது பக்கத்துலேயே அதை முடிச்சு போய் உட்கார வைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். இந்த மாதிரியே பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லா செயின் மாதிரி அது நீட்டாக ரொம்ப அழகாக வரும். இப்போ பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த பாருங்கள். இப்போது கேப் தெரியுது பாருங்கள். கேப் தெரியுதா? அதுதான். இப்போது இந்த நூலோட முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல திருப்பி குத்தி பேக் சைடு எடுத்துக்கணும். பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு குத்தி இருக்க ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலையே வந்து முடியும். முடிஞ்ச இடத்துல நம்ம ஒரு வாட்டி குத்தி நல்லா முடிச்சு போடணும். அப்படின்னா ஊசியை வந்து 2 சுற்று சுற்றுனீங்கன்னா
அது சுற்றிட்டு இப்படி எடுத்தீங்கனாலே முடிச்சு ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 நடை பண்ணிக்கோங்க, முடிச்சு ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ரிங்கு. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு இதை தான் பண்ணுறது. நம்ம ட்ரையலுங்கிறதுனால இந்த பீஸ் துணியில் போட்டு பார்த்தோம். இப்போது நம்ம ரிங்கு பார்த்தோம். ரிங்கு ஒன்றும் ரொம்ப பெரிய வேலை கிடையாது, சிம்பிள் வேலை, இவ்வளோ தான். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.